Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5 Exercise 5.6 பார்க்க போறோம். If x and y are connected parametrically by the equations without eliminating the parameter, find dy by dx அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று x ஒன்று y. இதை எலிமினேட் பண்ணாம dy by dx வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பேராமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல எக்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு, ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல தானே இருக்கு. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனுமே நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். ஏன்னா இதை டைரக்டா டிவை பை டிஎக்ஸ்னு இப்போ இதான் என்னோட ஒய்யோட ஈக்குவேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா எக்ஸ்ன்ற டேர்மே இல்லை, அது எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்ட் யோசிச்சோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 0 அப்படின்னு போகும் இல்லையா. அதனால இப்படி பண்ணக்கூடாது. பேராமெட்ரிக் ஃபார்ம்னும் போது முதல்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணி இதோட வேரியபிள் யாருன்னு பாருங்க. ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கிறதுனால differentiate with respect to t பண்ணுங்க. ஸோ முதல்ல எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், dx by dt. ஏன்னா எக்ஸை with respect to t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைக்கும். இதுல 2aன்றது வந்து ஒரு ஸ்கேலர், ஒரு வேல்யூ, இது வெறும் நம்பர் மாதிரி, அதனால 2a அப்படியே தான் இருக்கும். இந்த t ஸ்கொயர்ட் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆயிடும். ஏன்னா with respect to t டிஃபரன்ஷியேட் பண்றதுனால இது 2t அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது n into x power n minus 1 basic differentiation rule. x power n இருந்துச்சுன்னா n into x power n minus 1 வரும். ஸோ இதான் பேசிக் ரூல். இப்போ t ஸ்கொயர்னா இது வந்து n, ஸோ n into x power n minus 1ல 2 minus 1 வந்து இங்கே 1 ஆயிடும். எழுதியாச்சு. ஸோ dx by dt யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2 2s are 4, இங்கே ஒரு a இங்கே ஒரு t இருக்கு, 4at அப்படின்னு இருக்கு. இங்கே y என்ற ஈக்குவேஷன் இருக்கு, இதையும் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். y வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஏன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட், வெறும் நம்பர் மாதிரி, அது அப்படியே இருக்கட்டும். t பவர் 4 இந்த ரூலை யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்போ 4 இன்ட்டு t பவர் 4 மைனஸ் 1, அப்போ t கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ. dy பை டிடியோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு 4, ஒரு a, ஒரு t கியூப் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். dy பை dx தான் நம்மளை என்ன பண்ண சொன்னாங்க, ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ dy பை dx கண்டுபிடிக்கணும்னா dy by dt யோட ஆன்சரை dx by dt ஆல என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ dt எலிமினேட் ஆச்சுன்னா dy by dx நமக்கு டைரக்டா வந்துடும் இல்லையா. இப்போ dy by dtக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 times a t பவர் 3 கிடைச்சிருக்கு. dx by dtக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4at கிடைச்சிருக்கு. இப்படி எழுதிக்கோங்க. இந்த 4a இந்த 4a என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மேலே t பவர் 3 இருக்கு, கீழே t பவர் 1 இருக்கு. ஸோ ஒரு t கேன்சல் ஆயிடுச்சோம், ரிமைனிங் வந்து 2 t இருக்கும். அப்போ t ஸ்கொயர் எழுதிடலாம். ஒன்று அப்படியும் யோசிக்கலாம், இல்லை டிவிஷனில் இருக்கும்போது பவர் வந்து என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ வேல்யூ வந்து t ஸ்கொயர் அப்படியே நீங்கள் யோசிக்கலாம். ஸோ t ஸ்கொயர் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் x இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு, y இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால தான் இருக்கு. அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, செகண்டையும் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by d தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுல வந்து ஏன்றது ஒரு நம்பர் மாதிரி, கோஎஃபிஷியன்ட், அது அப்படியே தான் இருக்கும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இவங்களையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d தீட்டா, இங்க இருக்கிற b அப்படியே தான் இருக்கும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா மைனஸ் a டைம்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்களை என்னன்னு எழுதிக்கலாம்னா மைனஸ் b டைம்ஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கொஸ்டின்ல நம்மள என்ன கேட்டாங்க, ஃபைண்ட் dy by dx அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ dy by dx வேணும் அப்படின்னா dy by d தீட்டாவோட வேல்யூவை dx by d தீட்டாவோட வேல்யூவால் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். dy by d தீட்டாக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் b டைம்ஸ் சைன் தீட்டான்னு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு மைனஸ் a டைம்ஸ் சைன் தீட்டான்னு கிடைச்சிருக்கு. சைன் தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ b by a அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. x is equal to sin t, y is equal to cos 2t இருக்கும்போது dy by dx கண்டுபிடிக்க சொல்றாங்க. பேராமெட்ரிக் ஃபார்ம், xும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருக்கு, yயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணுங்க. ஸோ எக்ஸை வந்து ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், dx by dt அப்படின்னு கிடைச்சிரும். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t, திருப்பி இந்த t டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து 1 தான், அதை எழுதணும்னு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி y பண்ண போறோம். y வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணும்போது dy by dt கிடைக்கும். ஈக்குவல் டு இது முதல்ல cos x மாதிரி இருக்குல்ல, அப்போ உங்களை பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் வரும். அப்போ மைனஸ் சைன் 2tன்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் இந்த 2t போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2 கிடைக்கும், அதை இங்கே எழுதிக்கோங்க. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேள்வியில் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, dy by dx தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ dy by dx is equal to
dy by dt யோட வேல்யூவையும் dx by dt யோட வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம். dy by dt இங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இங்க -2 டைம் sin 2t அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல இங்க cos tன்னு வந்திருக்கு. மேல 2t இருக்கு, இங்க வந்து cos t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். sin 2t யோட பேசிக் ஃபார்முலா -2 டைம், இந்த -2 அங்கே இருக்கு. sin 2tக்கு 2 டைம் sin t cos t அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. sin 2x ஓட பேசிக் ஃபார்முலா அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு டினாமினேட்டர்ல ஆல்ரெடி நம்ம கிட்ட ஒரு cos t இருக்கு. இந்த காசும் இந்த காசும் கேன்சல் ஆயிடும், எல்லாமே மல்டிபிள் இருக்கு அதனால. ஸோ இந்த 2ம் 2ம் மல்டிப்ளானா -4 ஆயிடும். ஆல்ரெடி நம்ம கிட்ட இங்க ஒரு sin t மட்டும் இருக்கு. இதுதான் நம்மளோட dy by dx ஓட சரியான ஆன்சர். 5.6ல கொஸ்டின் நம்பர் 4 பார்க்குறோம். x is equal to 4t, y is equal to 4/t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் in terms of t ல இருக்கு, yயும் in terms of t ல தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ணணும். நம்ம t பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவிஷன்ல dy by dx கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ரெஸ்பெக்ட் டு t முதல்ல x பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைக்கும். இங்க 4tல 4 அப்படியே இருக்கும், ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, கோஎஃபிஷியன்ட், அது அங்கேயே தான் இருக்கும். t வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். அப்போ 4 1s are 4, dx by dt கண்டுபிடிச்சாச்சு. இப்போ y ஃபைண்ட் பண்ண போறோம். y வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணா dy by dt அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கேயும் 4 வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படியே தான் இருக்கும். 4 கூட ஒரு 1/t இருக்கீங்க. 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது -1/x² அப்படின்னு வரும்ல. அதே மாதிரி 1/t வந்து நம்ம இது ஆக்சுவலா இப்படி எழுதிக்கோங்க. 4 × 1/tன்னு இருக்கு அப்படின்னு யோசிங்க. சரியா? அப்போ 1/t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1/t² அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதோட வேல்யூ -4/t² அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கேள்விக்கு வரலாம். கேள்வியில நம்மள என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் dy by dx அப்படின்னு கேட்டாங்க. ஸோ dy by dx வேணும்னா நம்மளுக்கு ஆல்ரெடி dy by dt தெரியும், கீழே வந்து dx by dt தெரியும். உங்களை டிவைட் பண்ணிட்டா கிடைச்சிரும். dy by dtக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது -4/t², இவங்களுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 4 தான். மேலே வந்து -4/t² ஃப்ராக்ஷன் இருக்கு, கீழே இதை வந்து 4/1 எழுதி மேலே கொண்டு போயிடுங்க. 1/4ன்னு கிடைச்சிரும். 4ம் 4 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ மேலே -1ம் கீழே வந்து t² இருக்கு. அதுதான் நம்மளோட dy by dx ஓட சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். x is equal to cos theta minus cos 2 theta, y வந்து sin theta minus sin 2 thetaன்னு கொடுத்துட்டு dy by dx ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. x in terms of thetaல இருக்கு, y in terms of thetaல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு theta தான் பண்ணணும். இதையும் வித் ரெஸ்பெக்ட் டு theta, இதையும் வித் ரெஸ்பெக்ட் டு theta பண்ண போறோம். முதல்ல x வந்து வித் ரெஸ்பெக்ட் டு theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by d theta அப்படின்னு கிடைக்கும். cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா எப்பவுமே cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin thetaவும், sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிளஸ் cos thetaவும். இதான் பேசிக் ரூல். ஸோ cos theta இங்க டிஃபரன்ஷியேட் பண்றோம், நமக்கு மைனஸ் sin theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். அப்புறம் இங்க இருக்கிற மைனஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு தான் cos 2 thetaவை பண்ணணும். cos 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin 2 theta அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இந்த 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 வரும், அதையும் இங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டெஃபினட்டா எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ இதோட வேல்யூ பாருங்க. இதே மாதிரி இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க sin theta இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta, இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். sin 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2 thetaன்னு வந்திருக்கும். அப்புறம் 2 thetaவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும், அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? மல்டிபிள்ல எழுதியிருக்கணும். ஸோ இதோட டேர்ம்ஸ் வந்து இங்க மைனஸ் sin theta இருக்கு, இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். இங்க ஒரு 2வும் sin 2 thetaவும் இருக்கும். அப்போ 2 டைம் sin 2 theta அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க கிட்ட வந்து ஒரு cos theta இருக்கு, இதுல ஒரு மைனஸ் தான் இருக்கு. ஸோ -2 டைம் cos 2 theta அப்படின்ற டேர்ம் இருக்கு, இதை எழுதிக்கலாம். ஸோ இதான் உங்களோட dx by d theta, இது வந்து dy by d theta. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ dy by dx வேணும்னா மேலே வந்து dy by d theta உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரையும், கீழே வந்து dx by d theta கிடைச்ச ஆன்சரையும் டிவைட் பண்ணிக்கலாம். dy by d theta இங்க செகண்ட் இருக்கும், அதான் எடுத்து எழுதணும் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் cos theta minus 2 டைம் cos 2 theta இருக்கீங்க, டிவைடட் பை dx by d theta இந்த டேர்ம் இருக்கு. இது நெகட்டிவ்ல இருக்கு, இது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவா முதல்ல எழுதிக்கலாம். 2 டைம் sin 2 theta மைனஸ் sin theta. மாத்தி எழுதணுமா மேம்? கண்டிப்பா. மாத்தி எழுதலைன்னா மார்க் குறைப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது, நீங்க அப்படியே கூட எழுதலாம். இது பார்க்கற கொஞ்சம் நல்லா இருக்கும், சிம்பிளிஃபைடா இருக்கும்ன்றதுனால தான் இப்படி எழுதியிருக்கோம். இதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். x is equal to a multiple by theta minus sin theta, y is equal to a multiple by 1 plus cos theta அப்படின்னா dy by dx கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் 6ல. இப்போ பாருங்கண்ணா, எக்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு, ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா தான் பண்ணணும். ஸோ ரெண்டுமே தீட்டா வித் ரெஸ்பெக்டேஷன் பண்ணுங்க.
எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஎக்ஸ் பை டி தீட்டா கிடைக்கும். இதில் ஏன்றது மல்டிபிள் இருக்கிறதுனால அது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்து அப்படியே தான் வெளியே தான் இருக்கும். அப்போ ஏவை வந்து இப்படி வெளியவே எழுதிக்கோங்க. உள்ள ஃபர்ஸ்ட் தீட்டா இருக்கு, தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்போ நான் 1 வந்துடும். இது மைனஸ் சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் தீட்டா, தீட்டாவை திருப்பி பண்ணா 1 தான் வரும், அதை எழுத வேண்டாம் நம்ம. ஸோ இதான் நம்மளோட டிஎக்ஸ் பை டி தீட்டா. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டி தீட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஏ கோஎஃபிஷியன்ட்னால அங்கே தான் இருக்கும். இந்த 1 வந்து 0 ஆயிடும், ஏன்னா 1 வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைச்சிருக்கும். அப்போ இது மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கேள்வியில் என்ன கேட்டு இருக்காங்க, டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடி அப்படின்னா டிஒய் பை டி தீட்டாவோட ஆன்சரை dx by d தீட்டாவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு dy by dx கிடைச்சிரும். dy by d தீட்டா நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், அதாவது மைனஸ் a டைம்ஸ் சைன் தீட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 0ன்றதுனால 0 × a 0, அது போயிடும். இப்போ a × சைன் தீட்டா மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் a மல்டிபிள் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. இங்கே இருக்கிற ஏயும் இங்கே இருக்க ஏயும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு டேர்மே மேலே கீழே மல்டிபிளில் தான் இருந்தது. ஸோ இதான் உங்களோட dy by d தீட்டாவோட ஆன்சர். இதை வந்து ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட பேசிக் ரூல் பாருங்களேன். இப்போ சைன் 2 தீட்டா அப்படின்னு இருந்தால் நம்ம அதை என்னென்னு எழுதுவோம், 2 டைம்ஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிப்போம் இல்லையா, இந்த ரூல் நமக்கு தெரியும். மாதிரி 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. 1 மைனஸ் காஸ் தீட்டான்றது வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதலாம். ஆக்சுவலாக 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு இருந்துச்சுன்னா 2 சைன் தீட்டான்னு எழுதுவோம் நம்ம. இதில் இந்த 2 மிஸ் ஆகிருக்கிறதுனால இங்கே தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்கேயுமே சைன் 2 தீட்டா இருக்கணும், ஆனால் வெறும் தீட்டா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா வேணும்னா 2 டைம் சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் அப்படியே இருக்கும், 2 டைம் சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் தீட்டான்றதை 2 டைம் சைன் தீட்டா பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு எழுதிடலாம். இந்த 2 இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2னா 2 தடவை சைன் தீட்டா பை 2 இருக்கதா இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒரு டேர்மும் ஒரு சைன் தீட்டா பை 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. மேலே வந்து மைனஸ் காஸ் தீட்டா பை 2. ஸோ கீழே வந்து ஒரே ஒரு சைன் தீட்டா பை 2வோட வேல்யூ இருந்திருக்கும், ஏன்னா ஒரு சைன் தீட்டா பை 2 தான் கட் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்கொயர்னா இந்த டேர்ம் 2 தடவை இருக்கதா இருக்கும்ல, அப்போ ஒரு தடவை தான் கட் ஆயிருக்கு, இன்னொரு தடவை அங்கேயே இருக்கு. காஸ் பை சைன் மாதிரி இருக்கு பாருங்க, காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்றது சின்ன கிளாஸ் ஃபார்முலா, காட் தீட்டா தானே. தீட்டா பை 2 இருந்ததுனால தீட்டா பை 2ன்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட dy by dx ஓட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 7 பார்க்க போறோம். x is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி y-க்கு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஃபைண்ட் dy by dx அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இதுல பாருங்க x in terms of t ல இருக்கு, y in terms of t ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ரெண்டு பேருமே தனித்தனியா t வித் ரெஸ்பெக்டேஷன் பண்ண போறோம். முதல்ல இந்த x எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த பக்கம் u by v இருக்கு பாருங்க. ஸோ பேசிக் ரூல் என்ன, u by v அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி v அப்படியே எழுதிக்கணும், அப்புறம் u அப்படியே எழுதிட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், கீழே v ஸ்கொயர்னு போடணும். இதான் நம்மளோட u by v-யோட ரூல். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட இதில் u v வச்சுங்க பாருங்களா. ஃபர்ஸ்ட் இது என்னன்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ யூன்றது வந்து நம்ம கிட்ட சைன் கியூப் டி இருக்கு, vன்றது ரூட் ஆஃப் காஸ் 2t இருக்கு. இப்போ இதை வந்து u டேஷ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். u டேஷ் ஈக்குவல் டு இப்போ சைன் கியூப் டீனா முதல்ல இது ஒரு எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர் வரும்ல. அப்போ 3 சைன் ஸ்கொயர் டீன்னு முதல்ல எழுதணும். இப்போ இந்த 3 டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைன் டி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு காஸ் டி கிடைக்கும், அப்படி எழுதணும். இங்கே v டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல இது ஒரு ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ இது அப்படியே எழுதிக்கணும். ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன், பேசிக் டிஃபரன்ஷியேஷன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் இருந்தாலே 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்றது தான் அதோட வேல்யூ. இதை டைரக்டாகவே ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க, இப்படி எழுதிக்கோங்க. ஸோ ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோமா. இப்போ காஸ் 2t இருக்கு, காஸ் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் 2t அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்கும், ஏன்னா t தான் நம்ம வித் ரெஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 2வை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட v டேஷோட வேல்யூ மேலே வந்து மைனஸ் சைன் 2t, டினாமினேட்டரில் வந்து ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு கிடைச்சிருக்கு, தான் v டேஷ். இப்போ இந்த u டேஷ் v டேஷ்லாம் யூஸ் பண்ணி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸை பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைச்சிருக்கோம். இது u by vல டிஃபரன்ஷியேட் ஆகுறதுனால முதல்ல u டேஷும் vயும் எழுதணும். இதான் நம்மளோட u டேஷ், இது நம்மளோட v, ரெண்டத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ 3 டைம்
sin square t cos t தான் u dash. v ஓட வேல்யூ root of cos 2t அப்படி எழுதிக்கோங்க. இது மைனஸ் போட்டு uவையும் v dash எழுதணும். மைனஸ் போட்டு இது u இது v dash எழுதும் போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால இது மல்டிபிள் ஆகும்போது இது டெஃபினட்டா என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். இவங்க கிட்ட இங்க sin cube t இருக்கு, இங்க sin 2t by root of cos 2t அப்படின்னு கிடைச்சிருக்கு. டிவைடட் பை b ஸ்கொயர் நம்மளோட ஃபார்முலா, இதான் நம்மளோட b. ஸோ v ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஸ்கொயரும் ரூட்டும் இருந்தால் கேன்சல் ஆகிடும், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருந்துச்சு, ஒருத்தர்கிட்ட டினாமினேட்டர் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட டினாமினேட்டர் இல்லைன்னா இங்கே என்னன்னு போட்டுக்கணும், 1ன்னு போட்டுட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இந்த ரூட் காஸ் 2t இங்கே கூட மல்டிபிள் பண்ணும்போது இங்கேயும் காஸ் 2t இருக்கு, இங்கேயும் காஸ் 2t இருக்கு, ரெண்டுமே ரூட்ல இருக்கு பாருங்க. அதாவது ரூட் எக்ஸையும் ரூட் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ரூட்லேருந்து வெளில வந்துடும். அதே மாதிரி ரூட் காஸ் 2tயும் ரூட் காஸ் 2tயும் மல்டிபிள் பண்ணும்போது காஸ் 2tன்ற டேர்ம் ரூட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ 3 டைம் சைன் ஸ்கொயர் டி இங்கே இருக்கு, காஸ் டி இருக்கு. ஸோ இந்த ரூட் காஸ் 2tயும் ரூட் காஸ் 2tயும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், காஸ் 2t அப்படின்னு கிடைச்சிரும். அதை எழுதிக்கலாம். நான் 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தானே வரும், அதனால இது வந்து சைன் கியூப் டி மல்டிபிள் பை சைன் 2t அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல இங்க 1 இன்ட்டு ரூட் காஸ் 2t வந்து ரூட் காஸ் 2t தான். டினாமினேட்டர்ல ஒரு காஸ் 2t இருக்கு. ஆக்சுவலா எப்பவுமே டினாமினேட்டர்ல இருக்க டேர்ம்ல டினாமினேட்டர்லாம் 1ன்னு அர்த்தம். இதை மேலே கொண்டு போகும்போது 1/ன்னு வரும். எப்படி பார்த்தாலும் இந்த டினாமினேட்டர் தான் வரும், அதனால இதை இங்க டினாமினேட்டர்ல பக்கத்துல காஸ் 2t மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட dx by dt யோட ஃபைனல் ஆன்சர். இதை நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல y என்னன்னு பாருங்க. yக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் y is equal to cos cube t divided by root of cos 2t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இதுல இருந்து dy by dx கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள டிவைட் பண்ணி dy by dx கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இதுவும் நமக்கு என்ன பேட்டர்ன்ல தான் இருக்கு, u by v பேட்டர்ன்ல தான் இருக்கு. u by v பேட்டர்ன்ல இருந்துச்சுனாலே இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u dash v minus u v dash by v squared இந்த ஃபார்மேட்ல தான் இவங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ஆனால் இது u by v பேட்டர்ன்ல இருக்கிறதுனால கொஸ்டின்ல யூக்கு பதிலாக கொஸ்டின்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் கியூப் டி கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் கியூப் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எக்ஸ் கியூப் மாதிரி இருக்கு, 3x ஸ்கொயர்னு எழுதுவோம்ல. அப்போ 3 டைம் காஸ் ஸ்கொயர் டி ஃபர்ஸ்ட் கியூபோட டிஃபரன்ஷியேஷன். அப்புறம் காஸ் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் டி அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதுதான் யூ டேஷ். அதே மாதிரி இப்போ வி வந்து கொஸ்டின்ல ரூட் ஆஃப் காஸ் 2tன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இது பக்கம் ரூட் எக்ஸ் மாதிரி இருக்கு. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 ரூட் எக்ஸ் இப்படி எழுதணும். அப்புறம் உள்ள இருக்க காஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் 2t அப்படின்னு கிடைச்சிருக்கும். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு 2 வரும். இந்த 2 இந்த 2 என்னவா இருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். இதான் நம்மளோட v dash. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt அப்படின்னு கிடைக்கும். இது u by v ல முதல்ல u dash-ம் v-யும் எழுதணும். ஸோ இதான் நம்மளோட u dash, இதான் நம்மளோட v. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3 டைம் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி அப்படின்னு கிடைச்சிருக்கு. இவங்க கூட v-யை மல்டிபிள் பண்ணும்போது காஸ் 2tன்னு வந்திருக்கும். எழுதிட்டோம். இதை கண்டிப்பாக இப்படி எழுதணுமானா அவசியம் இல்லை. இதை நீங்கள் மைண்ட்லேயே நான் பண்ணிடுவேன், முதல்ல நான் யூவை இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v எழுதிக்கிறேன்னா நீங்கள் எழுதிக்கலாம். மைனஸ் போட்டு யூவையும் v டேஷும் எழுதணும். இதான் u, இதான் v dash. v dash நான் மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் என்னவா இருக்கும், ப்ளஸ் ஆயிருக்கும். ஸோ காஸ் கியூப் டி வந்து u ஓடுது. v dashக்கு சைன் 2t நியூமரேட்டரில் இருக்கு, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் காஸ் 2t இருக்கு, எழுதிக்கலாம். டிவைடட் பை v ஸ்கொயர் நம்மளோட ரூல். b வந்து ரூட் ஆஃப் காஸ் 2t ஸ்கொயர், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருக்கும். போன தடவை பண்ண மாதிரி இங்கே டினாமினேட்டரில் 1 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க ரூட் காஸ் 2t இங்கே இருக்க ரூட் காஸ் 2t மல்டிபிள் பண்ணும்போது என்னவாயிடும், அந்த டேர்ம் ரூட்லேருந்து வெளில வந்துடும். ஸோ 3 டைம் காஸ் ஸ்கொயர் டி சைன் டி, இதுலேருந்து காஸ் 2tன்ற டேர்ம் வெளில வந்திருக்கும் ரூட்ல இருந்து. கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது இது 1 கூட மல்டிபிள் பண்ணுறதுனால இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், இன்ட்டு சைன் 2t. இப்போ டினாமினேட்டரில் இது இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு, இது இங்கே மல்டிபிள் பண்ணியாச்சு. ஸோ கீழே இந்த ரூட் காஸ் 2t நம்ம எழுதியிருப்போம். ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு காஸ் 2t இருக்கு பாருங்க, ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆகிட்டு வெறும் காஸ் 2t. அதை இங்கே வெளியில் எழுதணும், அதை இப்படி வெளியில் எழுதிக்கோங்க. ஸோ எழுதியாச்சு. இது நம்மளோட செகண்ட் டேர்ம், அதாவது dy by dt யோட டேர்ம். இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டாங்க, dy by dx கேட்டாங்க இல்லையா. இப்போ dy by dx வேணும்னா மேலே dy by dt யோட வேல்யூவையும் கீழே dx by dt யோட வேல்யூவை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண கிடைச்சிடும். இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க.
dy by dt கண்டுபிடிச்சாச்சா? இப்போ வந்து ஆல்ரெடி dx by dt 1 நம்ம இங்க எழுதி வச்சிருக்கோம். dx by dt வந்து நம்ம ஆல்ரெடி இங்க டிவைட் பண்ணி வச்சிருந்தோம் ஈக்குவேஷன் 1 இதையும் dy by dt எடுத்து இப்போ டிவைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா மேல வந்து dy by dt இந்த செகண்டா கண்டுபிடிச்சதான் நியூமரேட்டரா வரணும். டிவைடட் பை dx by dt யோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ மேலேயும் ஃப்ராக்ஷன் இருக்கு, கீழேயும் ஃப்ராக்ஷன் இருக்குன்னா கீழே இருக்கிற ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ இந்த டேர்ம் மேலே வந்துடும், இது கீழே இருக்கும், இது கட் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்க, கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ இது உங்களோட நியூமரேட்டராகவும் இந்த டேர்ம் உங்களோட டினாமினேட்டராகவும் இருக்கும். ஸோ அதான் நம்மளோட dy by dt ன்னு எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் இன்னும் பெருசாக இருக்குது, இது இன்னும் கூட நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இங்கே பாருங்க, இங்கே sin 2t இருக்கு, இங்கே sin 2t இருக்கு. sin 2t யோட பேசிக் ஃபார்முலா என்ன? 2 times sin t cos t, அதை எழுதிக்கலாம். ஸோ sin 2t மட்டும் 2 times sin t cos t ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த பிளஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டேர்ம், இதுக்கப்புறம் ஒரு டேர்ம், ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கே sin t cos t இருக்கு, இங்கே sin t cos t இருக்கு. இங்கே cos ஸ்கொயர் இருக்கான்னு அதுல இருந்து ஒரு காசை நம்மளால என்ன பண்ண முடியும்? காமனா எடுக்க முடியும். அதனால ஒரு cos t sin t காமனா வெளியில எடுக்க போறோம். அதே மாதிரி டினாமினேட்டர்லயும் பாருங்க, sin t cos t இருக்கு, இவங்க கிட்டயும் cos t sin t இருக்குல்ல, காமனா இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ cos t-யும் sin t-யும் வெளியில எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் உள்ள எழுதியிருக்கோம். ஸோ மேலேயும் sin into cos காமனா வந்திருக்கும், கீழேயும் sin into cos காமனா வந்திருக்கும். அது என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க நியூமரேட்டர்ல இருக்க டேர்ம்ஸ்ல இது cos t, இதுவும் cos t, இது மட்டும் cos 2t-ன்னு இருக்கு. கீழே இதுவும் sin, இதுவும் sin, இது மட்டும் என்னன்னு இருக்கு? இதுவும் cos 2t அப்படின்னு இருக்கு. ஆனா பேட்டர்ன் பார்க்க ஒரே மாதிரி இல்லை, கேன்சலேஷன் பண்ண முடியாது. அதனால ஒரே டேர்மா கன்வெர்ட் பண்றதுக்காக cos 2t-யோட ஃபார்முலா வந்து நம்ம கிட்ட ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஏன்னா cos 2t அப்படின்றது நம்மளால 2 cos square t minus 1 அப்படின்னு எழுத முடியும், 1 minus 2 sin square t அப்படின்னு நம்ம எழுத முடியும். மேலே எல்லாமே காஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த cos 2t-வை in terms of cosலையும் இந்த cos 2t-யை in terms of sinலையும் மாத்திக்கிறோம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து -3 cos t இருக்கு. ஏன்னா இந்த cos 2t-க்கு பதிலாக மட்டும் தான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ப்ளஸில் டேர்ம் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் எந்த கேன்சலேஷனும் பண்ண முடியாது. இது உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 3 2s இது என்ன ஆகிடும்? -6. இங்கே ஒரு cos t இருக்கு, இங்கே ஒரு cos square t இருக்கு. மல்டிபிள் பண்ணும்போது cos cube t-ன்னு வந்திருக்கும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் 3 cos t அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே வந்து 2 time cos cube t-ன்னு இருக்கு. டினாமினேட்டர்ல அதே மாதிரி இதை உள்ள கொண்டு போயிட்டோம்னா 3 sin t-யும் 1 மல்டிபிள் பண்ணா 3 times sin t தான். -6 time sin square t. இங்கே ஒரு ப்ளஸ் 2 time sin cube t நம்ம கிட்ட இருக்கு. இது கியூப், ஏன்னா இந்த சைனையும் sin square மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு sin cube t இருக்கு. இப்போ இதில் பாருங்க, இதுவும் கியூப்ல இருக்கிறதுனால மைனஸ் ஆயிடும். இங்கே ஒரு 3 cos t இருக்கு நம்ம கிட்ட. இந்த -6ம் இந்த +2ம் -4 cos cube t அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல இவங்க ரெண்டு பேருமே கியூப்ல இருக்காங்க. ஸோ இது வந்து 3 sin t -4 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது sin cube t அப்படின்னு கிடைக்குது. இது இப்படி எழுதிக்கலாம். இது நம்மளோட ஃபார்முலாஸ். அதாவது 3 sin x minus 4 sin cube x இருந்துச்சுன்னா அது sin 3x ஓட ஃபார்முலா. அதே மாதிரி தான் இங்கே டினாமினேட்டர் இருக்கு பாருங்க. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக t இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு எழுதிடலாம்? sin 3t-ன்னு எழுதிடலாம். அது மாதிரி 4 cos cube minus 3 cos x அப்படின்றது cos 3x ஓட ஃபார்முலா. இந்த ஃபார்மேட் இங்கே அப்படியே மாறி இருக்கு. முதல்ல 4 cos cube வரனால இங்கே ரெண்டாவது வந்திருக்கு. ஸோ மைனஸ்ல இருக்க டேர்ம் இப்படி மாற்றி எழுதும் போது ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். அதனால இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? மைனஸ் cos 3x ஓட ரூல் அப்படின்னு எழுதிக்கலாம். cos x by sin xன்றது cot x தானே, அதனால இந்த மைனஸ் அப்படியே போட்டுட்டு cot 3xன்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட சரியான dy by dx ஓட ஆன்சர். இதை நீங்க இப்படி தான் ஃபைனலைஸ் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழே இன் டர்ம்ஸ் ஆஃப் t இருக்கிறதுனால இங்கே வந்து 3t அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் cot 3t அப்படின்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். இதில் ஃபைன் dy by dx தான் பேசிக். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் x and y are parametrically connected without eliminating the parameter, find dy by dx உங்களோட கொஸ்டின். இப்போ x பாருங்க in terms of t ல இருக்கு, y-யும் in terms of t ல தான் இருக்கு. ஸோ t எலிமினேட் பண்ணாம டைரக்டா dy by dx கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ரெண்டு பேரையுமே with respect to t நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட் with respect to t பண்ணுங்க. ரெண்டு பேரையுமே with respect to t டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். x வந்து with respect to t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dx by dt அப்படின்னு கிடைக்கும். இதுல இருக்கிற ஏன்றது ஒரு நம்பர், ஆனா இது ஆக்சுவலா மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் எதுவுமே ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். அது அப்படியே வச்சுக்கோங்க. இது cos t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin t அப்படின்னு கிடைச்சிருக்கும். அடுத்து t with respect to t பண்ணா ஒண்ணுதான், அதை நம்ம எழுத வேண்டாம். அப்புறம் இங்க இருக்கிற பிளஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்தா log tan t by 2 இருக்கு. முதல்ல இது பார்க்க log x மாதிரி இருக்கு. log of some term இருக்குல்ல, log x ஒரு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1 by x. அப்ப இது 1 by tan t by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த tan போய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் இல்லையா, நம்மளோட tan ஓட டிஃபரன்ஷியேஷன்
ஸோ லாக் டிஃபரன்ஷியேட் பண்ணி 1/x ஃபார்ம் எழுதியாச்சு. அடுத்து tan x மாதிரி இருக்கு. tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் secant squared x. அப்போ tan t/2 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது secant squared t/2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து t/2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணா 1 வரும். இப்போ x/2 வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த x 1 ஆகும். இந்த 2 வந்து கோஎஃபிஷியன்ட் மாதிரி அங்கேயே தான் இருக்கும். 1/2 வரும். அப்போ t/2 வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? 1/2 அப்படின்னு கிடைச்சு. ஸோ இதுதான் நம்மளோட dx/dt யோட வேல்யூ. இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்பதான் கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த a அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் சைன்டியே அதுக்கப்புறம் எதுவும் டிஃபரன்ஷியேட் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதுவும் அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். கீழே வந்து tan t/2ன்னு இருக்கு. tan-ஓட பேசிக் ஃபார்முலா என்ன? sin by cos தான். அப்ப நம்ம இதை வந்து என்னன்னு எழுதிக்கலாம்? sin t/2 by cos t/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து secant squared x மாதிரி இருக்கு. secant squared வந்து cosல மாத்திரம்னா 1/cos ஆயிடும். அப்ப இது 1/cos squared t/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு 1/2 நம்ம கிட்ட இருக்கு ஆல்ரெடி. இங்க டினாமினேட்டர்ல இருக்க sin t/2 by cos t/2 மேல எடுத்துட்டு போகும்போது cos t/2ன்ற டேர்ம் என்னவாயிடும்? நியூமரேட்டருக்கு போயிடும். அப்ப இங்க மைனஸ் sin t அப்படியே இருக்கும். பிளஸ் மேல வந்து cos t/2, கீழே வந்து sin t/2. இங்க வந்து 1/cos squared t/2ன்னு இருக்கு. cos squared t/2னா 2 தடவை இருக்குது. அப்ப cos t/2 multiple by cos t/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். வெளியில வந்து ஒரு 1/2 இருந்தது, அது அங்கேயே தான் இருக்கு. ஒரு cos t/2 ஒரு cos t/2 என்னவாயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரூல் 2 times sin x cos x அப்படின்றது வந்து sin 2x ஓட ஃபார்முலா. அது மாதிரி இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு 2 இருக்கு, ஒரு sin t/2 இருக்கு, ஒரு cos t/2 இருக்கு. ஸோ 3 பேரையும் சேர்த்து sin 2 times t/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற டேர்ம் a உள்ள ஒரு மைனஸ் sin t இருக்கு, பிளஸ் 1 இது 2 times sin x cos x மாதிரி இருக்கு, அதனால sin 2x. sin 2 times xக்கு பதிலா இங்க t/2 இருக்கு, அதனால இங்க t/2 அப்படின்னு எழுதிடலாம். இந்த 2 என்னவா இருக்கும்? கேன்சல் ஆயிருக்கும். ஸோ இதான் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இங்க அதே மாதிரி y-ஓட டேர்ம் எடுத்துக்கலாம். y-க்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ல? a times sin t அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? இதையும் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் with respect to t தான் பண்ணணும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy/dt கிடைச்சிருக்கும். a வந்து கோஎஃபிஷியண்டா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கும். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos t வந்திருக்கும். t with respect to t பண்ண திருப்பி 1 தானே வரும். அதனால dy/dt வந்து a into cos t அப்படின்ற வேல்யூ தான். ஸோ நம்ம கிட்ட dx/dtல இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து இப்படி இருக்கு. இதை சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க போறோம். நம்ம என்ன பண்றோம்னா, இங்க டினாமினேட்டர்ல எதுவும் இல்லைன்னா 1 போட்டுக்கோங்க. இதை மல்டிபிள் பண்ணும்போது a அப்படியே இருக்கும். இது வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் t ஆயிடும். ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். இங்க 1 1s are 1 தான். பை கீழே வந்து sin t அப்படின்னு கிடைக்குது. இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மாதிரி இருக்கு பாருங்க. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ன்றது வந்து நம்மளோட பேசிக் ஐடென்டி வந்து எப்பவுமே 1. ஸோ இதுவும் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ரூல் தான். இதுவும் நம்மளோட முன்னாடி யூஸ் பண்ண ரூல் தான். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எப்பவுமே அதோட வேல்யூ 1 இல்லை. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் அந்த பிளஸ் சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் போயிருக்கு. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்ன்றது அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எடுத்துட்டு a டைம் காஸ் ஸ்கொயர் டி பை சைன் டி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட dx/dt யோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் எழுதியாச்சு. நம்ம ஆல்ரெடி dy/dt இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். dx/dt இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். கேள்விக்கு வரலாம், dy/dx என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப dy/dtக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் dx/dtக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் டிவைட் பண்ணணும். dy/dtக்கு என்ன கிடைச்சிருக்கு? a டைம் cos t ன்னு கிடைச்சது. dx/dtக்கு என்ன கிடைச்சது? a டைம் cos square t by sin t அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆயிடும். ஒரு காஸ்டையும் ஒரு காஸ்டையும் கேன்சல் ஆயிடும். இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த cos t by sin t அப்படின்ற நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போகும்போது sin by cos அப்படின்னு கிடைச்சிருக்கும். sin t by cos t ன்னு எழுதிடலாம். sin by cosன்றது நம்ம சின்ன கிளாஸ் ஃபார்முலா tan t ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப tan t அப்படின்றத உங்களோட dy/dx ஓட சரியான வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்க, x is equal to a secant theta, y is equal to b tan theta ன்னு கொடுத்திருக்காங்க क्वेश्चन. இதுவும் in terms of theta ல இருக்கு, இதுவும் in terms of theta ல இருக்கு. find dy/dx நம்மளோட क्वेश्चन. சோ ரெண்டுமே தனித்தனியா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் with respect to theta பண்ணனும். சோ இங்க x இருக்கு. சோ dx/d theta is equal to ஸ்டார்ட் பண்ணுங்க. aன்றது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் தான், ஆனா இது மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட். சோ a அப்படியே தான் இருக்கும். நம்மளோட பேசிக் ரூல்ல dx by அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது சீக்கண்ட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் டிஃபரன்ஷியேஷனோட ஃபார்முலா. அதே மாதிரி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இது ரெண்டுமே நம்மளோட பேசிக் ரூல் தான். இங்க சீக்கண்ட் தீட்டான் இருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது
secant theta multiple by tan theta அப்படின்னு கிடைக்கும். தீட்டாவை with respect to theta differentiate பண்ணா 1 தான் வரும். அதனால அதை நம்ம திருப்பி எழுத தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று இங்கே y இருக்கு. y-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by d theta அப்படின்னு கிடைச்சிருக்கும். b அப்படியே இருக்கும், ஏன்னா அது வந்து கோஎஃபிஷியன்ட். tan theta-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா secant square theta இல்லையா, அதனால இங்கே secant square theta அப்படின்னு கிடைக்கும். கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, dy by dx தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ இதை மேலே dy by d theta ஓட வேல்யூவையும் கீழே வந்து dx by d theta ஓட வேல்யூவை எழுதி டிவைட் பண்ண போறோம். dy by d theta இங்க இருக்கு, அதாவது b டைம் secant square theta. டினாமினேட்டர்ல இங்க ஒரு a, ஒரு secant thetaவும் ஒரு tan thetaவும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கேன்சலேஷன் பார்க்கும்போது இங்க secant square thetaல இருக்க ஒரு secantம் இங்க டினாமினேட்டர்ல இருக்க secant என்னவாயிடும், secant squareனா secant into secantன்னு அர்த்தம். ஒரே ஒரு secant மட்டும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதில் ரிமைனிங் b secant thetaவும் கீழே வந்து a tan theta மட்டும் இருக்கு. இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம. ஸோ b இந்த secant theta அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா 1 by cos thetaன்னு எழுதுவோம். ஸோ b இருக்கிறதுனால இது வந்து b by cos thetaன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல a மல்டிபிள் பை tan thetaன்னு இருக்கு. tan நம்ம யூஸ்வலா என்னன்னு எழுதுவோம், sin theta by cos thetaன்னு எழுதுவோம். அப்படி எழுதிக்கோங்க. நியூமரேட்டர்லயும் ஃப்ராக்ஷன் இருந்து டினாமினேட்டர்லயும் ஃப்ராக்ஷன் தான், அது காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருக்க ஃப்ராக்ஷனை மேல கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிடும். இப்போ a sin theta by cos thetaன்றத மேல எடுத்துட்டு வந்தோம்னா cos theta by a times sin theta அப்படின்னு கிடைக்கிறோம். இந்த cos theta இந்த cos theta என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து நியூமரேட்டர்ல b-யும் டினாமினேட்டர்ல a times sin theta மட்டும் இருக்கு. ஸோ 1 by sin thetaன்றது என்னது, cosecant theta அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. b by a அப்படியே வச்சுட்டு இந்த 1 by sinன்றதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், cosecant theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட dy by dx ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து b by a times cosecant theta அப்படின்றது தான். 10th கொஸ்டின்ல x is equal to a times cos theta plus theta into sin theta. இதுவும் in terms of thetaல இருக்கு, y-யும் in terms of thetaல இருக்கு பாருங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் தீட்டான்ற பேராமெட்ரிக்கால கனெக்ட் ஆயிருக்கு. இதை எலிமினேட் பண்ணாம dy by dx கண்டுபிடிங்க அப்படின்றது உங்களோட கொஸ்டின். ஸோ ரெண்டு பேரும் தீட்டாவால கனெக்ட் ஆயிருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். ரெண்டு பேருமே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எக்ஸை பண்ண போறோம். ஸோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணும்போது dx by d theta அப்படின்னு வந்துடும். இதுல ஏன்றது வந்து வெறும் நம்பர் மாதிரி, ஆனால் மல்டிபிள் இருக்கிறதுனால அது கோஎஃபிஷியன்ட், அதனால அது எதுவுமே ஆகாது, அப்படியே வெளியே வச்சுக்கோங்க. காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதுல தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு இருக்கு. அப்போ யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும். ரெண்டு பேர் மல்டிபிள் இருந்தாலே ஒருத்தர் யூ ஒருத்தர் வி அப்படின்னு எடுத்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். தீட்டாவை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணா 1 ஆயிடும். இந்த சைன் தீட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் இப்போ தீட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் தீட்டான்னு கிடைக்கும். இது வந்து நம்மளோட பேசிக் ரூல். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரூல். ஸோ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இது மாதிரி சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வரும், காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் வரும். இது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சது தான். ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இதில் வந்து இதில் மைனஸ் சைன் தீட்டா கிடைச்சிருக்கு, இதில் ப்ளஸ் சைன் தீட்டா கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது இது ரெண்டு பேரும் என்னவாயிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ a டைம்ஸ் தீட்டா மல்டிபிள் பை காஸ் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட dx by d தீட்டாவோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே இருக்க நம்மளோட ஒய்யோட வேல்யூ a டைம் சைன் தீட்டா மைனஸ் தீட்டா டைம் காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இதே ரூல்ஸ் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒய்யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by d தீட்டா அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். உள்ள வந்து முதல்ல சைன் தீட்டா, சைன் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் வந்து காஸ் தீட்டா. ஸோ இங்கே காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதில் வந்து தீட்டா மல்டிபிள் பை காஸ் தீட்டான்றதுனா இது யூ இது வின்னு யோசிங்க. ரெண்டு பேர் மல்டிபிள் இருந்தால் டேரெக்டாக டிஃபரன்ஷியேட் ஆகாது. இந்த ரூல் டிஃபரன்ஷியேட் ஆகும், ப்ராடக்ட் ரூல். யூ டேஷ் வி பிளஸ் யூ வி டேஷ், அதாவது ஒருத்தரை டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னொருத்தர் அப்படியே எழுதுறது. இப்போ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணுறதுனால அது 1 ஆயிடும். ஸோ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். 1 இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஆக்சுவலாக இங்கே இருக்க மைனஸ் இருக்குல்ல, இது வந்து காமனாக இருக்குது. அப்போ இதை வந்து இன்னொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. 1 இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் இந்த தீட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும்ல. அப்போ இங்கே மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்படி தான் நம்ம எழுதணும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்க, dy by d theta is equal to வெளியில இருக்க a அப்படியே இருக்கு, உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு காஸ் தீட்டா இருக்கு நம்ம கிட்ட. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இது மைனஸ் காஸ் தீட்டாவாயிடும். இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் மல்டிபிள் ஆகுறதுனால பிளஸ் தீட்டா டைம் சைன் தீட்டா அப்படின்னு மாறி இருக்கும் இது. ஸோ இந்த மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் சைன் பிளஸ் சைன் கேன்சல் ஆன மாதிரி.
அப்ப நமக்கு இங்க கிடைச்சிருக்க வேல்யூ dy by d theta is equal to a time theta multiple by sin theta அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ dx by d thetaவையும் கண்டுபிடிச்சாச்சு, dy by d thetaவையும் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு கொஸ்டின்ல dy by dx தானே கேட்டாங்க. ஸோ நம்ம மேல வந்து dy by d thetaவோட வேல்யூவையும் கீழே வந்து dx by d thetaவோட வேல்யூவை என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். dy ஸோ இங்க dy by d theta கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து a theta sin theta மூணுமே மல்டிபிள்ல கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க a theta cos theta கிடைச்சிருக்கு. இதை எழுதும் போது மேலதான் dy by d theta வரணும், மாத்தி எழுதிடக்கூடாது. இங்க வந்து cos thetaன்னு கிடைச்சிருக்கு. ஏவும் இந்த தீட்டாவும் கேன்சல் ஆயிடும், ஏன்னா எல்லாமே மல்டிபிள் இருக்காங்க, இவங்க எல்லாம் டிவிஷன்ல இருக்காங்க. சைன் பை காஸ் தான் நம்மளோட வேல்யூ. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா நம்ம யூஸ்வலா என்னன்னு எழுதுவோம், tan தீட்டான்னு எழுதுவோம்ல. அப்ப tan தீட்டா அப்படின்றது தான் dy by dx ஓட சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 11. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுல பாருங்களேன், if x is equal to root of a sin inverse of t. இந்த கொஸ்டினை வந்து நிறைய பேட்டர்ன்ல சால்வ் பண்ண முடியுது. அப்படியே வச்சுட்டு இது வந்து ரூட் எக்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு, இதை 1/2 ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்புறம் a பவர் x பேட்டர்ன் வருது, a பவர் x log a எழுதலாம். அப்புறம் சைன் இன்வர்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் யோசிச்சு பாருங்க. இப்போ ரூட்டு இந்த பவர் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா பேசிக் இது வந்து ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எக்ஸ் பவர் 1/2 நம்ம எழுதுவோம்ல. அந்த மாதிரி இந்த ரூட் எக்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு x is equal to a sin inverse of t the whole power 1/2 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த y-ன்ற டேர்மையும் a cos inverse of t நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரூட்டை எடுத்துட்டு இங்க பவர்ல 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பவர்ல தான் இருக்கு. ரெண்டு பவர் இருந்தா அவங்க ஆக்சுவலா மல்டிபிள் இருக்கதா அர்த்தம். இது ஒரே டேர்ம் தான் அப்படி பார்க்கும்போது. ஸோ இந்த பவர்ல இருக்கிற டேர்மை கீழே இறக்கணும்னா நம்ம கிட்ட லாக் இருந்தா தான் முடியும். ஏன்னா லாக் இருக்கும்போது தான் பவர் டிஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு போக முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா ரெண்டு டேர்முக்குமே டேக் லாக் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் நம்ம லாக் எடுக்க போறோம். ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றத வந்து லாக் எடுக்கும் போது லாக் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். இங்க வந்து லாக் ஆஃப் ஏ டு த பவர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி. இங்க 1/2 இங்க மல்டிபிள் இருந்தது, இங்க வந்து by2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒய்க்கும் வந்து லாக் எடுத்துக்கலாம். ஸோ லாக் எடுக்கும் போது லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ டு த பவர் cos inverse of t by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்க ஒரு 1/2 மல்டிபிள் ஆனதுனால நம்மளோட லாகோட ரூல் படி log of a பவர் m இருந்தா அந்த m அப்படி முன்னாடி எழுதிக்க முடியும்ல. அது மாதிரி இந்த பவரை ஃப்ரண்ட்ல எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டின்ல இந்த log x அப்படியே இருக்கு, இட் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் முன்னாடி போயிடும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் t by 2ன்றத முன்னாடி எழுதிட்டு இங்க log a அப்படின்னு போட்டுக்க முடியும். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் log y அப்படியே இருக்கு இந்த சைட்ல. இங்க இந்த cos inverse of t by 2 முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டு cos inverse of t by 2 times log a அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி எழுதிடலாம். ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். பண்ணும்போது இங்க பாருங்களேன், இது ஒரே ஒரு ஸ்டெப் இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியேஷன் ஆரம்பிங்க. log x is equal to, ஏன்னா இதுல இருக்க இந்த log a அப்படின்றதும் இந்த 2வும் வந்து வெறும் நம்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க நம்ம டிஃபரன்ஷியேட் எதுவுமே பண்ண தேவையில்லை. நான் ஒரு கோஎஃபிஷியன்ட் அது அங்கே தான் இருக்க போகுது. அப்போ log a by 2 அப்படியே தான் இருக்கும். இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் t மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் log y அப்படியே இருக்குங்க. இதுல இருக்க இந்த log a-வும் இந்த 2வும் வந்து வெறும் நம்பர்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் அவங்க. ஸோ இது மல்டிபிள் இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் அதை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இங்க இருக்கிற இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் t மட்டும் தான் என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். ஏன்னா இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t ல இருக்கு, இதுவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t ல இருக்கு. முதல்ல இந்த log x டிஃபரன்ஷியேட் பண்றோம். log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. அப்புறம் இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ல வித் ரெஸ்பெக்ட் டு t, அதனால dx by dt அப்படின்னு கிடைக்கும். which is equal to log a by 2ன்றது வெறும் நம்பர், அது கோஎஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனால அது அங்கேயே தான் இருக்கும். அது எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். sin inverse of t யோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து 1/√(1 minus x squared). இப்போ 1/√(1 minus p squared) அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இங்க t இருந்ததுனால t வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணா 1 தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அதுல எதுவுமே நம்ம எழுத தேவையில்லை. இப்போ இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y கிடைக்கும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dt கிடைச்சிருக்கும். ஈக்குவல் டு மறுபடியும் இந்த log a by 2ன்றது வெறும் நம்பர் தான், அது அப்படியே இருந்திருக்கும். cos inverse of t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1/√(1 minus p squared) அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல இருந்து dx by dt-யும் இதுல இருந்து dy by dt-யும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா dy by dx நம்மளுக்கு கிடைச்சிடும். நமக்கு இதுதான் ப்ரூஃப் இங்க கேட்டிருக்காங்க. டிவைட்ல இருக்க x அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். அப்போ dx by dt is equal to x times log a by 2 1/√(1 minus t squared) அப்படின்னு இருக்கு கொஸ்டின்ல. இதே மாதிரி y அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கோங்க. ஸோ dy by dt is equal to y times
இங்க மேல வந்து log a by 2 இருக்கு minus 1 by root of 1 minus t squared கிடைச்சிருக்கு. ஸோ எழுதி முடிச்சாச்சு. இது நம்மளோட dx by dt, இது நம்மளோட dy by dt. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் வந்து dy by dx தான். ஸோ dy divided by dt, அதாவது dy by dt யோட வேல்யூ நமக்கு தெரியும், dx by dt யோட வேல்யூ நமக்கு தெரியும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு dy by dx கிடைச்சிரும். ஸோ dy by dx நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்க செகண்ட்ல இருக்கு. அதாவது y times log 2 by a times minus 1 by root of 1 minus t squared அப்படின்னு கிடைச்சது. divided by இங்க x க்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேர்ம் பாருங்க, x times log a, இங்கே log a தான், log a by 2, இங்கே 2 தான், 1 by root of 1 minus t squared அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. log a by 2, இங்கேயும் log a by 2, இங்கேயும் 1 by 1 minus t squared, இங்கேயும் 1 by 1 minus t squared கட் ஆயிடும். இங்க மேல ஒரு மைனஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், அந்த மைனஸ் மட்டும் அங்கே இருக்கும். அப்ப minus y by x அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட dy by dx ஓட ஃபைனல் ஆன்சர். நம்மளோட கொஸ்டின்ல பாருங்க, அதான் நம்மளோட ப்ரூஃப்க்கு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இதான் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் நம்ம கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.